ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உடம்பு இரும்பாக மாறும், ஸ்ட்ரென்த்தாக மாறும், முருங்காலாம் ஆகவே ஆகாது. எதுக்கு எடுத்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம், உலகத்தை பார்த்தா பயம், பயம் 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 பயம். என்னத்துக்காக பயம் பண்ணணும்? கடவுளுக்கு பயன்படுத்தா போதும். இது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்துன்னு போவோம். எரிமலை எப்படி பிளக்கும் அப்படின்ற மாதிரி, உடம்புல எப்படி சூடு வரும்ன்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவோம். ஒரு காய்கறி ஸ்கூலுக்கு டெய்லியும் எடுத்துன்னு போவோம். அப்படி எடுத்துன்னு போகிறதால சாதம் கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். சூடு ஏறப்போ உடம்புலன்னு கேட்டு பாருங்களேன், சூடே ஏறாது. சூடாக இருக்கிறவங்க கூட நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஆயிடுவாங்க. மஞ்சள் பூசணி நிறையா சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் நொடி எதுவுமே வராது. ஓ மை காட், தலைவலி, என்னால் ஒன்றும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றவங்களாம் இந்த மஞ்சள் பூசணியை போட்டு அடித்து ஜூஸ் குடிச்சிட்டு தலைவலிக்குதா தம்பி அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஐயையோ தலைவலியா எனக்கா? ஐயையோ இல்லையே. இந்த மஞ்சள் பூசணி நம்ம பச்சையோடு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனமே மருந்து சேனல். நான் தான் உங்கள் செல்ல பையன் சாம்வெல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி. வெண்பூசணிக்காய் வந்துட்டு என்னத்துக்குப்பா பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் நோய். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம், உலகத்தை பார்த்தா பயம், பயம் 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 பயம். என்னத்துக்காக பயம் பண்ணணும்? கடவுளுக்கு பயன்படுத்தா போதும். அதுக்கப்புறம் பயம் வருதுப்பா, உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு முடியல, நைட்டானா எழுந்துச்சு உக்காந்துக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெண்பூசணிக்காய் வந்துட்டு 100 கிராம் எடுத்து விதைப்பழ தோலோடு எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு அடித்து புழிஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பயம் இருக்காது, நிம்மதியான தூக்கம் வரும், அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கோவம் படுறது, யாரை பார்த்தாலும் கோவம், அது மாதிரி இருக்கிற டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இப்போ குடிச்சிட்டு டென்ஷனாக சொல்லி பாருங்களேன், டென்ஷன் ஆக மாட்டாங்க. அவ்வளோ மகத்துவம் இருக்குது இந்த மஞ்சள் பூசணியில். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவலி. ஓ மை காட், தலைவலி, என்னால் ஒன்றும் முடியல அப்படின்றவங்களாம் இந்த மஞ்சள் பூசணியை போட்டு அடித்து ஜூஸ் குடிச்சிட்டு தலைவலிக்குதா தம்பி அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஐயையோ தலைவலியா எனக்கா? ஐயையோ இல்லையே அப்படின்னுவாங்க. சிரிப்பு வருதுல வரும். அதுக்கப்புறம் போகலாம் நம்ம. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சினாலேவாங்க, எதுக்கெத்தாலும் டென்ஷனு, பைத்தியம் முச்சிக்கிறது, பைத்தியம் முத்தி போயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மஞ்சள் பூசணி கொடுத்துட்டு வாங்களே, பைத்தியம் தானாக இறங்கிரும். வேதாளம் முருக மரத்தில் ஏறின மாதிரி மஞ்சள் பூசணி தாங்க வேதாளம் முருக மரத்துலேருந்து இறங்கி வந்துடும். அது மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி, அப்படியே ஜாலியாக வரும். அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மஞ்சள் பூசணி சாப்பிட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உள்ளுக்கு உடம்புக்கு தான் சொல்கிறேன், வெளியே அதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். அதுக்கப்புறம் நுரையீரல் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த மஞ்சள் பூசணியை குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், பெண்கள் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், பெண்களுக்கு மெயினாக இருக்கிறதே வயிறு தான், வயிற்றில் தான் பிரச்சனையே. அது மாதிரி வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த மஞ்சள் பூசணியை வந்துட்டு குடிச்சிட்டு வரலாம். அதுல வந்துட்டு வெப்பம், உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுடா, எரிமலை எப்படி பிளக்கும் அப்படின்ற மாதிரி, உடம்புல எப்படி சூடு வரும்ன்ற மாதிரி, உடம்புல சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு மஞ்சள் பூசணியை நல்லா ஜூஸ் போட்டு அடிச்சு குடிச்சிட்டு சூடு ஏறப்போ உடம்புலன்னு கேட்டு பாருங்களேன், சூடே ஏறாது. சூடாக இருக்கிறவங்க கூட நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசனவாய், அதாவது மோஷன் போகிற இடம், மூலம், மொத்தம் 21 மூலம் இருக்குது. அந்த எல்லா மூலத்துக்கும் இந்த மஞ்சள் பூசணி வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிங்க, சரியாக போயிடும். இதுதான் மஞ்சள் பூசணி. கேமராமேன் கேட்ச் போட்டாலும் பிடிச்சிட்டேன். இதுதான் மஞ்சள் பூசணி பாருங்கள். என்னப்பா பச்சை கலரில் இருக்குது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிற,
பார்க்குறது தான் பச்சை கலரில் இருக்கும், உள்ளே எல்லாமே மஞ்சளாக தான் இருக்கும். இந்த மஞ்சள் பூசணி வந்துட்டு வேறு என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண், வாயில் இந்த இடமெல்லாம் புண்ணாயிரும், நாக்கெல்லாம் அச்சாரம் போட்டுக்கும், ஒன்றுமே சாப்பிட முடியாது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மஞ்சள் பூசணி வந்துட்டு நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்க. நாளைக்கு நல்லா மட்டன் பிரியாணி உட்காந்து சிக்கன் பிரியாணி செம்மையாக சாப்பிட்லாம். மஞ்சள் பூசணி இருக்க கவலை ஏன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி எடுக்கவே எடுக்காது. சில பேருக்கு பசி எடுக்கும், ஆனால் நிறைய சாப்பிடுங்க, சாப்பிட முடியல சாப்பிட்டே இருப்பீங்க. அவங்கெல்லாம் மஞ்சள் பூசணி குடிச்சிட்டு வரலாம். எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, என்னால் சாப்பிடவே முடியலன்றவங்களும் மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுச்சா, அதாவது யூரின் போகிறது. எல்லாம் சிரிப்பீங்க, இது சிரிப்பான விஷயம் இல்லை, ஆம்பளை பசங்களுக்கு வந்துட்டு இது ஒரு மெயினான விஷயம். எல்லாருக்கும் அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருக்கும். நைட் தூங்கும்போது சிறுநீர் போவாங்க. பெருந்தொல்லையே தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர். தாய்மார்கள் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைங்க வந்துட்டு பெட்டில் பார்த்துக்கும்போது ஈரமாக இருக்கும், உடனே எழுந்து பார்த்தா அவங்க யூரின் போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி இருக்கவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே மஞ்சள் பூசணி வந்துட்டு நல்லா ஜூஸ் போட்டு அவங்க வாயில் வச்சுட்டுவாங்க, யூரினாக போக மாட்டாங்க. உங்களுக்கும் துணி துவைக்கிற பிரச்சனை குறைஞ்சி, தாய்மார்கள் முக்கியமாக எடுத்துக்கோங்க, பம்பர் ஆஃபரு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை நடுக்கும், கை நடுங்க ஆரம்பிச்சிடும், கட 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 கடன்னு கை நடுங்க ஆரம்பிச்சிடும், கட கட கடன்னு கை நடுங்க ஆரம்பிச்சிடும். சில பேர் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு டக்குன்னு விட்டிங்கன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும், அப்படியே ஆரம்பிச்சிடும். அவங்கெல்லாம் இந்த மஞ்சள் பூசணி வந்துட்டு குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் காது பிரச்சனை, காதில் சீல் வடியுது, காது கேட்கல, அது மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மஞ்சள் பூசணி போட்டு நல்லா ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு வாங்க. எல்லா காது பிரச்சனைக்கும் இந்த மஞ்சள் பூசணி வந்துட்டு செம்ம மருந்துங்க. ஆமாங்க, சித்தர் சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறேன், சித்தர்னு சொல்லியிருக்காங்க, நானும் சொல்கிறேன். மஞ்சள் பூசணி சாப்பிட்டுவாங்க, காது நல்லா கேட்கும், கழுகு போல் காது கேட்கும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சளிக்கு இந்த மஞ்சள் பூசணியை சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் பூசணி எப்படி சாப்பிட்றது சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க, இல்லை பச்சை தான் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தாங்க, செமையாக இருக்கும். பாருங்கள், பச்சை தான் இருந்துச்சு, உள்ள மஞ்சளாக இருக்குது, அதுதான் மஞ்சள் பூசணி. இப்போ அதை நான் சாப்பிட போகிறேன், பாருங்கள். நேயர்களே, இப்போ மஞ்சள் பூசணியை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இது வந்துட்டு சுகருக்கு பயன்படுது. இந்த மஞ்சள் பூசணியை வந்துட்டு 100 கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் அடித்து தண்ணிக்கு பதிலாக இதை கொப்பளிச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ சிவியரான சுகர் இருந்தாலும் அது கண்ட்ரோலுக்கு வரதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இது வந்துட்டு சித்தர்கள் சொன்னது, நானும் சொல்கிறேன், பயன்படுத்திட்டு வாங்க. எவ்வளோ சிவியரான சுகர் இருந்தாலும் அது கண்ட்ரோலில் வரதை உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா சுவையில் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு இனிப்பாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காவை பற்றி. மஞ்சள் பூசணி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உடம்பு இரும்பாக மாறும், ஸ்ட்ரென்த்தாக மாறும், முருங்காலாம் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக வரும். நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். என்ன டேஸ்டாக இருக்குமா? இது கசப்பாக இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அது கூட இல்லாமல் சுவையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எந்த சக்தியாக இருந்தாலும் அது வர வைக்கும். இது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்துன்னு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவோம். ஒரு காய்கறி ஸ்கூலுக்கு டெய்லியும் எடுத்துன்னு போவோம். அப்படி எடுத்துன்னு போகிறதால சாதம் கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி பொரியலும் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. பால் கூட நிறைய சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட வைக்காதீங்க. பீட்சா, பர்கர் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட வைக்காதீங்க. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா நோய் நொடி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது
மஞ்சள் பூசணி சாப்பிட்டா ஹெல்த்தெல்லாம் நிறையா வரும். அதே மாதிரி நம்ம மஞ்சள் பூசணி நிறையா சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் நொடி எதுவுமே வராது, ஹெல்த்தியாக இருப்போம். பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி மஞ்சள் பூசணியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, பொரியலும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த மஞ்சள் பூசணி நம்ம பச்சையோடு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வேற லெவல் வீடியோவோட வேற லெவல் காய்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்பல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.